தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்ற அண்ணாமலை எப்பொழுதும் தன்னை ட்ரெண்டிங்கில் வைத்துள்ளார். தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்து மீடியாவில் தினமும் தலைக்காட்டும் அண்ணாமலையின் பிரச்சார சம்பவங்கள் சர்ச்சைகளை ஏற்படுத்தி வருகிறது. பிரச்சாரத்தின் போது தன்னை பின்தொடர்ந்து வரும் மீடியாவை மிரட்டுவது, கேள்வி கேட்பவர்களை தாக்குவது என அண்ணாமலையை சுற்றி நடக்கும் சர்ச்சைகளை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். இந்தியாவின் ஜனநாயக திருவிழாவாக பார்க்கப்படுவது மக்களவை தேர்தல். தற்போது 7 கட்டங்களாக நடைபெறும் மக்களவை தேர்தலில் பாஜகவின் டார்கெட் தமிழ்நாடாகத்தான் உள்ளது. தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஆதரவாக அதிகம் இருக்கும் பகுதி கோவை. அதனால்தான் கொங்கு மண்டலத்தை குறிவைத்து பாஜகவின் ஒவ்வொரு நகர்வும் உள்ளது. கோவை ஸ்ட்ராங் தொகுதி என்பதால் அண்ணாமலையே நேரடியாக களமிறங்கியுள்ளார். கோவையில் அண்ணாமலை போட்டியிடுவதால் பிரதமர் மோடி, அமித்ஷா, JP நட்டா என தேசிய தலைவர் தமிழ்நாட்டில் முகாமிட்டு பிரச்சாரம் செய்து வருகின்றனர். இது ஒரு பக்கம் இருக்க, அண்ணாமலை தனது பங்கிற்கு பிரச்சாரத்தில் காரசாரம் காட்டி வருகிறார். பிரச்சாரத்திற்கு செல்லும் அண்ணாமலை திராவிட கட்சிகளை விமர்சிப்பதுடன் பிரதமர் மோடியின் புகழாரத்தை பரப்பி வருகிறார். இதனால் திமுக, அதிமுகவின் மொத்த டார்கெட்டும் அண்ணாமலையாகவே உள்ளது. கோவையில் அண்ணாமலை போட்டியிடுவதை விமர்சித்து சுவையான ஆடு பிரியாணி ரெடியாகிறது என அண்ணாமலையை திமுக சீண்டியது. அதற்கு பதிலளித்த அண்ணாமலையோ, ஆட்டை கொடுமைப்படுத்தாமல் பிரியாணி போடுங்கள் என்றார். இப்படி தன் மீதான விமர்சனத்திற்கு பதிலடி கொடுத்து வரும் அண்ணாமலை தொண்டர் வீட்டில் சாப்பிடுவது, ரோட்டு கடையில் டீ குடிப்பது, ஹோட்டலில் உணவு சாப்பிட்டபடியே வாக்கு சேகரித்து வருகிறார். கோவை தொகுதிக்கு உட்பட்ட பல்லடம் தொகுதியில் அண்ணாமலை பிரச்சாரம் செய்தார். பள்ளிப்பாளையம் தொகுதியில் வாக்கு சேகரித்த அண்ணாமலை விசைத்தறி தொழில் குறித்து பேசிக் கொண்டிருந்தார். அப்போது குறுக்கிட்ட நெசவாளர் ஒருவர், கடந்த 10 ஆண்டுகளாக பாஜக ஆட்சியில் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? உங்களால் எங்கள் தொழில் நலிவடைந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது என கேள்வி எழுப்பினார். அவரின் கேள்விக்கு அண்ணாமலையால் பதிலளிக்க முடியாமல் அண்ணாமலை திணறியதால் பாஜக தொண்டர்கள் ஆத்திரமடைந்தனர். பிரச்சார வாகனத்திற்கு பின்புறமாக அந்த நபரை அழைத்து சென்ற பாஜக தொண்டர்கள் அவரை கண்மூடித்தனமாக தாக்கினர். இதேபோல் பல்லடம் அருகே கிராமத்திற்குள் அண்ணாமலை பிரச்சாரத்திற்கு சென்றார். அவரை பின்தொடர்ந்து செய்தியாளர்கள் வாகனத்தில் சென்றனர். அவர்களை வழிமறித்த அண்ணாமலை, மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குங்கள், எதற்காக பின்னாடியே வர்றீங்க? நீங்க கவர் பண்றதால எனக்கு ஓட்டு வராது, மக்கள் ஓட்டு போடுறாங்க, அவங்கள பார்க்க போறேன் என கோபமாக பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இப்படி சர்ச்சைகளில் சிக்கி அண்ணாமலை ட்ரெண்ட் ஆகி வருகிறார். ஃபீஸ் சார், மா எதுக்கு வளையல் கழறீங்க? இல்ல மேடம், பிள்ளை சம்பளமே 15,000 தான். இதுல ஹாஸ்டல் ஃபீஸ் எப்படி? மா இங்க வாங்க. இது தோழி ஹாஸ்டல். நம்மள மாதிரி ஒர்க்கிங் விமனுக்காக நம்ம அரசால உருவாக்கப்பட்ட இடம். அப்ப ஃபீஸ் மேடம்? இது போதும். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்ஸ் எனக்கு இல்ல. விட்ட கிழிக்கிற வித்த நம்ம சூரியனுக்கு தெரியும். நம்ம கட்டுற மதிப்பணம் எல்லாம் நமக்கு தானே வரணும். கேட்கும் போது தராதவனுக்கு தோல்விய பரிசா தரணும். ஆலை உணவு திட்டம்னு பிள்ளைங்க மனசுல ஸ்டாலின் குரல். 1000 ரூபாய் திட்டம்னு மகளிர் மனசுல ஸ்டாலின் குரல். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.